அல்லேலூயா. நம்ம யாரை குறித்து பார்க்க போகிறோம்? தேவ தூதர்களை குறித்து. பாருங்கள், இந்த தேவ தூதர்களை குறித்து நாம் பார்க்கணுன்னா, வசனம் சொல்லுது தேவ தூதர்களை வேதப்படுத்தாது. அல்லேலூயா. வேதனையை படுத்தாது. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? தேவ தூதர்களை துக்கம் படுத்தாதீங்கன்றார். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, ஏஞ்சலை துக்கப்படுத்துறது. என்ன படுத்துறது? துக்கப்படுத்துறது. நீங்கள் துக்கப்படுத்துறதுனால அந்த ஏஞ்சலுங்க உங்ககிட்ட வர்றது கிடையாது. அதனால தான் இன்னைக்கு நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைங்களை நீங்கள் பாருங்கள். ஞானஸ்தானம் எடுத்ததுமே அவங்களுக்குன்னு ஒரு ஏஞ்சல் ஆண்டவர் கொடுத்துருவார், கார்டியன் ஏஞ்சல். ஆனால் அந்த ஏஞ்சல், அந்த தூதன் எங்கே இருக்கிறானோ உங்கள் பக்கத்தில் இல்லை, உங்களை விட்டு தூரமாக இருக்கிறான். அவன் உங்களை விட்டு தூரமாக இருக்கிறனால தான் ராத்திரி தூங்கும் போது பிசாசு போட்டு உங்களை அழுத்துறது, பிசாசு பயங்கரமான காரியங்கள் உங்களுக்கு செய்கிறது, பயத்தை கொண்டு வர்றது. காரணம் என்னென்னா, நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்ததுமே உங்களுக்காக இருக்கிற ஒரு தூதன் என்ன பண்ணியிருக்கிறான்? அவன் உங்களை விட்டு தூரமாக இருக்கிறான். ஏன் உன்னை விட்டு தூரமாக இருக்கிறான்? காரணம் என்னன்னா, நீங்கள் தூதனை துக்கப்படுத்துறீங்க. அல்லேலூயா. வேதனைகளை கொண்டு வரீங்க தூதர்களுக்கு. அதனால் அவர்கள் உன்னை பாதுகாக்க வர தூதருங்க உன்னை விட்டு தூரமாக நிற்கிறாங்க. எதுவுமே சுவாசிக்கிறீங்க. அல்லேலூயா. அதனால தான் எபிரேயர் 8வது அதிகாரம் சொல்லுது, பூமி ஒரு நிழல். இந்த ஆவின் உலகத்தில் ஒரு பொருட்கள் தான் இந்த பூமி. எத்தனை சுவாசிக்கிறீங்க? பூமி என்னங்க? ஒரு நிழல். நம்மெல்லாம் டூப்ளிகேட் இந்த பூமியில். எத்தனை சுவாசிக்கிறீங்க? பாருங்கள், இந்த அந்த ஓட்டிக் கேஸ் அப்படின்னு ஒன்று வருது பேர். அதை தூக்கி போட்டால் புகை எழும்போம். பார்த்துக்கிறீங்களா இந்த பிக்சர்லலாம்? அதை தூக்கி போட்டால் என்ன ஆகும்? அந்த பாம் அது என்ன எழும்போம்? ஃபுல்லாக புகை. அந்த புகை அப்படின்னாக்கா, ஏஞ்சல் இந்த புகை இருந்துச்சுன்னா அவன் வரமாட்டான். அல்லேலூயா. அவனுக்கு அந்த புகை பிடிக்காது. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஆவின் மண்டலத்தில், தூதர்களுடைய மண்டலத்தில் புகைனா ஏஞ்சலுக்கு பிடிக்காது. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அதனால தான் நம்ம தேவ தூதரோடு இருக்கிற உறவு அது மூலியமாக கட் ஆகுது. எப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள், ஸ்மோக்கிங் பண்ணுறாங்க இல்லையா? இப்போ ஸ்மோக்கிங் பண்ணும்போது என்ன வெளியே வருது? அது பண்ணுறதுனால உங்களை தேவ தூதர் உங்ககிட்ட விட்டு போகலை. அந்த புகை எழும்புறதுனால அவன் என்ன பண்ணுறான்? உன்னை விட்டு தூரமாக இருக்கிறான். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதனால் தேவ தூதருக்கு எது பிடிக்காது. அதனால தான் வசனம் சொல்லுது, மதுபானம், அல்லேலூயா, ஆல்கஹால் குடிக்கக்கூடாதுன்னு வசனம் சொல்லுது. அதை குடிக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா, உனக்கும் தேவ தூதர் இருக்கிற உறவு கட்டாகுது. அல்லேலூயா. சுய இன்பம், மாஸ்டர்பேஷன், அது நிறைய பேர் செய்கிறாங்க. அது பண்ணுறதுனால ஆண்டவருக்கும் நீங்கள் தேவ தூதருக்கும் உனக்கும் இருக்கிற உறவு கூட என்ன ஆயிடுது? அது கட்டாயுது. திரும்பி சுவாசிக்கிறீங்க. அப்போ நீங்கள் ஸ்மோக்கிங் பண்ணுறதுனால, அல்லேலூயா, நீங்கள் மதுபானம் குடிக்கிறதுனால, நீங்கள் அந்த சுய இன்பம் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, உனக்கும் தேவ தூதர் இருக்கிற உறவே கட்டாயுது. அல்லேலூயா. பாருங்கள், ஆதாம் கனியை புசித்தான், தீமை செய்தான் எங்கன்னா இருக்குதா? தீமை செய்தான் எங்கேயுமே இல்லை. அப்போ அவனு ஏன் ஆதாம் ஏவலாம் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துக்குள்ளேருந்து வெளியே அனுப்பிட்டார்? காரணம் என்னென்னா, அவங்க தீமை செய்யலை, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணிட்டாங்க? கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. புசிக்க வேண்டானார், ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்க? பட் தீமை செய்யலை. அல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஆதாம் ஆண்டவர் படைக்கும் போது ஆண்டவர் என்ன நினைச்சாரு? இப்போ ஏன் சிந்தனை அவனுக்குள்ளே இருக்குது. அல்லேலூயா. என்னுடைய தாட் யாருக்குள்ளே இருக்குது? ஆதாம்குள்ளே இருக்குது. அதனால தான் ஆண்டவர் 6வது நாள் மனுஷனை படிச்சுட்டு 7வது நாள் ஏன் ரெஸ்ட் எடுத்துக்கினார், ஓய்வு எடுத்துக்கினார்னா, இனி 7வது நாள்லேருந்து நான் பண்ண வேண்டியதில்லை, ஆதாமே பண்ணிட்டோம். ஏன்னா என் சிந்தனை தான் அவனுக்குள்ளே இருக்குது. அல்லேலூயா. அப்போ பரலோகத்தில் நான் நினச்சா இந்த பூமியில் இவன் இதை செய்வான். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அப்போ 2 பேருடைய தாட் எப்படி இருக்குதா? ஒரே மாதிரி இருக்குது. அல்லேலூயா. அப்போ அவன் பாவம் செய்ததுனால, எதை செய்ததுனால? அந்த கனியை அவன் புசித்ததுனால, எதை சாப்பிடக்கூடாத சாப்பிட்டதுனால தேவனுக்கு அவனுக்கு இருக்கிற என்ன ஆயிடுச்சு? அந்த உறவு கட்டாயிடுச்சு. அல்லேலூயா. அது துண்டிக்கப்பட்டுச்சு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சத்தமாய். அதனால தான் ஆதாம் பாவம் செய்தமே, நீ வேர்வை சிந்தி இனிமேல் நீ பிழைக்கணும்னு சொல்லிட்டாரு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? எபேசியர் 5வது அதிகாரம் வசனம் 18 பாருங்க. Ephesians chapter 5 verses 18. எது வெறி கொள்ளாமல் மதுபானம். அல்லேலூயா. எதனால் நிறைந்திருக்கணுமா?
இந்த மதுபானத்தை குடிக்கிறதை விட பரிசுத்தாவினால் நிரப்பப்படுங்கன்றார். எதில் நிரப்பப்படுங்க? மதுபானத்தை குடிக்க வேண்டான்றார் ஆண்டவர். அல்லேலூயா. அதை குடிக்கிறதுனால சில அசுத்தாவிகளை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க. அந்த அசுத்தாவிகளை நீங்களே வெல்கம் பண்ணுறீங்க, இன்வைட் பண்ணுறீங்க உங்கள் வாழ்க்கையில். அல்லேலூயா. பாருங்கள், பாசிட்டிவ் எனர்ஜி அண்டு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது. பாசிட்டிவ் ஆற்றல் இருக்குது, நெகட்டிவ் ஆற்றல் இருக்குது. இப்போ நெகட்டிவ் ஆனது சொல்கிற கேளுங்க. தவறாக நீங்கள் தியானிக்கும் போது, எப்படி தியானிக்கும் போது? தவறாக நீங்கள் தியானிக்கும் போது த ராங் மெடிடேஷன் சொல்லுவோம். எப்படி நம்ம ராங் மெடிடேஷன் பண்ணுறோன்னா, சுய இன்பம், மேஸ்ட்ரிபியூட், எதுவுமே சுவாசிக்கிறீங்க, அதை செய்கிறதுனால, அடுத்து ஸ்மோக்கிங் பண்ணுறதுனால, மதுபானத்தை குடிக்கிறதுனால, தவறான பழக்கத்தில் நம்ம போகிறதுனால, பொய்களை பேசுறதுனால, அல்லேலூயா, இதை செய்கிறதுனால அசுத்தாவிங்களை நீங்கள் இன்வைட் பண்ணுறீங்க. அதை நீங்கள் தவறாக தியானிக்கிறீங்க, எதுவுமே சுவாசிக்கிறீங்க. ஆனால் கரெக்டாக எப்படி தியானிக்கணும்னா, அவருடைய வசனங்களை நீங்கள் இரவும் பகலும் தியானிக்கும் போது நீங்கள் யாரை இன்வைட் பண்ணுறீங்க உங்கள் வாழ்க்கையிலன்னா? தெய்வ தூதர்கள். அல்லேலூயா. எதுவுமே சுவாசிக்கிறீங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம பாவங்களை செய்யும்போது அது ஒரு மெடிடேஷன் சொல்கிற, நெகட்டிவ் மெடிடேஷன். அல்லேலூயா. அப்போ பாவங்களை செய்யும்போது நீங்களே சாத்தானை வெல்கம் பண்ணுறீங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்கும் போது நீங்கள் ஏஞ்சலுங்களை இன்வைட் பண்ணுறீங்க, திரும்பி சுவாசிக்கிறீங்க. அல்லேலூயா. அதனால தான் ஜனங்க ரைட் மைண்டாக இருக்கணும்னு ஆண்டவர் யோசிக்கிறாரு. அல்லேலூயா. உங்கள் சிந்தனை எப்படி இருக்கணுமா? கரெக்டாக இருக்கணும்னு ஆண்டவர் யோசிக்கிறார். அல்லேலூயா. ஆனால் அதனால தான் பிசாசான என்ன பண்ணுறான்னா, உங்களுக்கு மைண்டு கரெக்டாக இருக்கக்கூடாதுன்ட்டு உங்கள் பிள்ளைங்களுக்கு வியாதி கொண்டு வந்துடுறான், உங்கள் குடும்பத்தில் கஷ்டங்களை கொண்டு வந்துடுறான். இதை கொண்டு வர்றதுனால உங்கள் மைண்ட் என்ன பண்ணுறான்? ரைட்டாக இருக்கிற மைண்டு அதை தவறாக கொண்டு போகிறான். எது விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா ரைட் மைண்டு இருந்துச்சுன்னா நீங்கள் யாரோடு தொடர்கொள்ள முடியும்னா? தெய்வ தூதர்களோடு. அல்லேலூயா. அதனால தான் பிசாசோடைய டாக்டிக்ஸ் என்னன்னா, அவனோட ட்ரிக்ஸ் என்னன்னா, உங்கள் மைண்டை நான் கொலாப்ஸ் பண்ணிட்டேன்னா, அல்லேலூயா, யாருன்னா நீங்கள் அதிகமாக நேசிக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு உங்கள் மைண்ட் ஆண்டர் மேலே போகாமல் உங்கள் மைண்ட் அதுக்குள்ளே கொண்டு போயிட்டனா, அப்போ அவன் நினைத்த காரியம் அது நடக்கும். எதுவுமே சுவாசிக்கிறீங்க. அதனால தான் ரைட் மைண்ட் இருக்கணும்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறார். எதுவுமே சுவாசிக்கிறீங்க. அது மாத்திரமே இல்லைங்க, பிசாசானவன் ஆண்டர்கிட்ட போனானா, யோபு 1வது அதிகாரத்தில் சொல்லப்படுது. எங்கே போனானா? ஆண்டர்கிட்ட போயிட்டு யோபை பற்றி அவன் பேசுகிறான். நீங்கள் சுற்றி என்ன போட்டு இருக்கிறீங்க? வேலி போட்டு இருக்கிறீங்க. எல்லாருக்கும் அந்த வேலி தான் தெரியும். பட் ஆவிக்குரிய மண்டலத்தில் நான் இந்த விஷயத்தை பார்க்கும்போது, அல்லேலூயா, அது மைண்ட், ரைட் மைண்ட். யோபுக்கு எப்படி இருந்துச்சு? கரெக்டான சிந்தனை இருந்துச்சு. அதுதான் வேலை. எத்தனை சுவாசிக்கிறீங்க? அதனால தான் சாத்தான் சொல்கிறான், நீங்கள் வேலை போட்டு இருக்கிறதுனால என்னால் என்ன பண்ண முடியல, அவனை தொட முடியல. அப்படின்னா ரைட் மைண்டு. எத்தனை சுவாசிக்கிறீங்க? சில பேர் நினைப்பீங்க உன்னை சுற்றி அக்கினின்னு. இல்லைங்க, உங்கள் ரைட் மைண்டை சொல்கிறான். அல்லேலூயா. சாத்தான் அதனால தான் அந்த இடத்துல சொல்கிறான், ஆண்டவர் யோபுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க, பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டீங்க, ஆடு மாடு சொத்துலேருந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க, அதனால தான் அவனை துதிக்கிறான். அவனை சுற்றி இருக்கிற அந்த வேலையை எடுங்க, அப்போ நான் அவன் யாருன்னு உனக்கு காட்டுறேன். அல்லேலூயா. அந்த வேலைனா அந்த அக்கினி கிடையாது, அவனுடைய ரைட் மைண்ட். எதுன்னு விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா இது பைபிள் இல்லை, இருந்தாலும் இது ஆவிக்குரிய ரீதியானதுனால உங்களுக்கு சொல்லித்தரேன். அவன் தவறான பெண்களை இன்னும் போய் காமிச்சிருக்கலாம் யோபுக்கு, ஆனால் அவன் பார்த்துருக்க மாட்டான். ஏன்னா அவனுடைய ரைட் மைண்ட் இருக்கிறதுனால ஆண்டவர் நோக்கி. அவன் தவறான பழக்கத்தை, ஆசைகளை தூண்டி விட்டு இருப்பான், யோபு செய்திருக்க மாட்டார். ஏன்னா அவனுக்கு ரைட் மைண்ட் இருக்குது. அல்லேலூயா. அப்போ ரைட் மைண்ட் இருக்கிறதுனால தான் ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறான், அந்த மைண்டை எடுங்க ஆண்டவர். எத்தனை சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை சுவாசிக்கிறீங்க? சத்தமாய். அப்போ ரைட் மைண்ட் உங்களுக்குள்ளே கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களால் தேவதூதருடைய மண்டலத்தில் ஆக்சஸ் பண்ண முடியும். அல்லேலூயா. உன் மைண்டை பொறுத்து தான் தேவதூதரோடு நீங்கள் அந்த தொடர் கொள்ள முடியும். எத்தனை சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சரி, ஒரு எக்ஸாம்பிளே சொல்கிறேங்க. சில பேர் நல்லா சாப்பிட்டு வெயிட் போடுறாங்க, பார்த்துக்கிறீங்களா? அது சாப்பிட்றதுனால வெயிட் இல்லை, அவங்களுக்கு வர்ற அந்த ஸ்ட்ரெஸ். அல்லேலூயா. அவங்களுக்கு வர்றது ஸ்ட்ரெஸ். எத்தனை சுவாசிக்கிறீங்க? ஒரு மன அழுத்தம். எத்தனை சுவாசிக்கிறீங்க? மனம் அழுத்தம் வருகிறதுனால தான் அவங்களுக்கு வெயிட் போடுறாங்க. நீ நைட் 12 மணிக்கு உட்காந்து கூட சிக்கன் ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்டா கூட உனக்கு தப்பு விழுந்துடாது. அல்லேலூயா. வெயிட்டு நீ போட மாட்ட, உன் மைண்டு பொறுத்து தான் உன் வெயிட்டு. எத்தனை சுவாசிக்கிறீங்க? சத்தமா. அல்லேலூயா. அதனால தான் மைண்டு உனக்கு எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸு, எப்போ பார்த்தாலும் கவலை, எப்போ பார்த்தாலும் வேதனை. நாளைக்கு என்ன நடக்குமோ, நாளைக்கு எப்படி ஃபீஸ் கட்டணும் என் பிள்ளைங்களுக்கு, நாளைக்கு இது கடன்காரன் வருவான், நான் எப்படி திருப்பி கொடுப்பனோ, நான் அந்த பில்லை கட்டணும், இந்த பில்லை கட்டணும் சொல்லி அந்த ஸ்ட்ரெஸ் உங்களுக்குள்ளே வருகிறதுனால, அதனால தான் உங்களுக்கு
என்ன ஆகுது, வெயிட் போடுறீங்க, அதனால தான் இந்த தொப்பைகள் வருது. அல்லேலூயா. அது மாத்திரமே இல்லை, இங்கே நீங்கள் நெக் ஃபேட் பார்த்துக்கிறீங்களா, சில பேருக்கு என்ன ஆகிடும், இது ஃபுல்லாக கவர் ஆகிடும். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இது ஏதோ நீங்கள் சாப்பிட்றதுனால இது நடக்கலை, நீங்கள் யோசிக்கிறதுனால, உங்கள் ஸ்ட்ரெஸ்னால தான் அது வருது. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சத்தமா. அதனால தான் உங்கள் பிரெயினுக்கும் உங்களுடைய சிந்தனைக்கும் வித்தியாசம் இருக்குது. அல்லேலூயா. பிரெயினை மூளை, எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? உங்கள் மூளைக்கும் சிந்தனைக்கும் என்ன இருக்குது, வித்தியாசங்கள் இருக்குது. அல்லேலூயா. இந்த மூளை, இந்த பிரெயின் எதை குறிக்குதுன்னா பிசிக்கல். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? உங்கள் சிந்தனை எதை குறிக்குதுன்னா ஆவிக்குரிய, ஸ்பிரிச்சுவல். அல்லேலூயா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. நீங்கள் ஒரு ஆணும் பெண்ணும் உடல் உறவு வைக்கும் போது, ஒரு கணவன் மனைவியும் ஒரு உடல் உறவு வைக்கும் போது, அது பிசிக்கலாக அவங்க சந்தோஷமா இல்லை, அவங்களுடைய ஆத்மா ரீதியாக தான் அது சந்தோஷம். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சரீர ரீதியான அவங்களுக்கு அந்த சந்தோஷம் இல்லைங்க, அது ஆத்மா ரீதியான தான் சந்தோஷம். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதனால தான் திருமணம் ஆகிறதுக்கு முன்னே சில பேர் தப்பு செய்கிறாங்க, பார்த்துக்கிறீங்களா? ஆணும் பெண்ணும் தப்பு செய்கிறது, அவங்க ஒன்றா செய்கிறதுனால சோல் டை, த ஸ்பிரிச்சுவல் ஹஸ்பண்ட்னு சொல்லுவோம். அல்லேலூயா. அது பயங்கரமான ஆவி, அசுத்தாவி அவங்களுக்குள்ள அது உண்டாகுது. ஏன்னா ரெண்டு ஆத்மா ஒன்றா சேருது. எத்தனை சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சத்தமாய். அப்போது நல்லா கவனிங்க. அப்போது இந்த பிரெயின், இந்த மூளை எதை சுமக்குதுன்னா சிந்தனையை சுமக்குதான். தாட். எத்தனை சுவாசிக்கிறீங்க? எதை சுமக்குதா? சிந்தனையை சுமக்குது. அல்லேலூயா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. ஒரு நல்ல பர்ஃப்யூம் எடுத்துன்னு வந்து உங்களுக்கு உங்கள் மேலே நான் அடிச்சிட்டேன்னா, அந்த வாசனை நீங்கள் நுகரும் போது என்ன ஆகுதுன்னா, அது எங்கே போகுது? அல்லேலூயா. உங்கள் மூளைக்கு போனதுமே அது நெக்ஸ்ட் என்ன பண்ணுது, அது யோசிக்க வைக்குது. இது எங்கே வாங்கணும், இது எங்கே தயாரிக்கிறாங்க, அதெல்லாம் நானும் நெக்ஸ்ட்டு வாங்கணும். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு எங்கே போகுதுன்னா பிரெயினுக்கு போகுது, அடுத்து தான் உன் சிந்தனை வெளியே வருது. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சத்தமாக. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? சரிங்க. அடுத்து நான் ஒரு கேள்வி. தெய்வ தூதருங்க ஏன் அதுங்களுக்கு இந்த ரெக்கைகள் இருக்குது, விங்ஸ்? ஏன் தெய்வ தூதருங்களுக்கு விங்ஸ் இருக்குது சொல்லுங்கள்? தப்பாக இருந்தால் கூட சொல்லுங்கள், பரவாயில்ல. மேலே பறந்து போகிறதுக்கு. ஓகே, இது ஒரு நல்ல ஆன்சர் தான். வேறு யாரும் எதுவும் பதில் சொல்லியா? தேவ தூதர்களுக்கு ஏன் அதுக்கு ரெக்கைகள் இருக்குது பறக்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்னன்னா, அது பாதுகாக்குது. எங்கேருந்து தீமையிலேருந்து பாதுகாக்குது. அல்லேலூயா. அதோடைய ரெக்கை எதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார்? ஃபஸ்ட்டு தீமை. அல்லேலூயா. தீமையிலேருந்து என்ன பண்ணுது பாருங்கள். இந்த ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் சேராபீனுக்கு 6 ரெக்கைகள் இருக்குது. 2 முகத்தை மூடுது. அல்லேலூயா. 2 எதை மூடுது? எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கால்களை மூடுது. 2 அது பறக்க ஆரம்பிக்குது. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்கள் இந்த ஆர்க்கேஞ்சல் எடுத்துக்கினீங்கன்னு வச்சுங்க. ஆர்க்கேஞ்சல்லாம் யாருன்னாக்கா மைக்கேல், மீகாவேல் தூதன், கேப்ரியல் தூதன், ரப்பேல் தூதன், யூரியல் தூதன், இவங்கெல்லாம் ஆர்க்கேஞ்சல். இவங்களுக்கெல்லாம் ரெண்டு ரெக்கைகள் இருக்கும், 2 விங்ஸ். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கேரோபீன்கள் இருக்குது, அதுக்கு 4 ரெக்கைகள் இருக்கும். ஆனால் சேராபீன்கள் மட்டும் எத்தனை இருக்கும்? 6 ரெக்கைகள் இருக்குது. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அப்போ ஏஞ்சலுக்கு, அந்த தூதனுக்கு இருக்கிற அந்த ரெக்கை எதுக்குன்னா, ஃபஸ்ட்டு அது எதுலேருந்து பாதுகாக்குதான்? தீமையிலிருந்தும், த பேட் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி, அல்லேலூயா, கெட்ட ஆற்றலேருந்து அது என்ன பண்ணுதான்? பாதுகாத்து கொள்ளுதான். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? 2வது, தூதர்களுக்கு ஏன் ரெக்கைகள் இருக்குதுன்னா, அவர்கள் சுமக்கும் இடை தீர்மானிக்குது. அல்லேலூயா. அவர்கள் சுமக்கும் இடை தீர்மானிக்குது. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. கழுகு பார்த்து இருக்கிறீங்களா? ரொம்ப பெருசு கழுகு. நீங்கள் பாருங்கள், யூடியூப்பில் இருக்கும், நிறைய இன்ஸ்டாகிராமில் போட்டு இருப்பாங்க. இந்த கழுகு பெருசு, ரொம்ப பெருசாக இருக்கிற கழுகு என்ன பண்ணோன்னா, ஒரு ஆடே தூக்கின்னு போவோம். என்ன பண்ணோம் அந்த கழுகு? அல்லேலூயா. நீங்கள் நினைக்கிறீங்க அதோடைய அந்த காலில் இருக்கிற நகைத்தான் அது பிடிச்சி என்ன பண்ணுது, தூக்குதுன்னு. இல்லை, அதோடைய ரெக்கை தான் அவ்வளோ வெயிட்டான எடையை தூக்குது. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? ஏன்னா சில கழுகுக்கு பார்த்தா ஒரு சைடில் இருக்கிற ரெக்கை பார்த்தீங்கன்னா 2 மீட்டர்ஸ் இருக்கும், 2 மீட்டர் இருக்கும், அவ்வளோ பெருசாக இருக்கும் ரெக்கை. அல்லேலூயா. அது ஒரு ஆடை, ஒரு ஓநாய்களை எதுவுமே சுவாசிக்கிறீங்க? ஏன் ஒரு சிங்கத்தை இருந்தாலும் சரி, புள்ளி இருந்தாலும் சரி, அழகாக அது தூக்குறதுக்கு அந்த வெயிட் இருக்கும் அந்த ரெக்கையில். எதுவுமே சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கழுகு, சில பேர் அது சொல்லுவாங்க 70 வருஷம் இல்லைன்னா 80 வருஷத்துக்கு அது உயிரோடு இருக்குமா அந்த கழுகு. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? 40 வருஷம் வரைக்கும் அது உயிரோடு இருக்கும்போது அது உடம்புல இருக்கிற அந்த ஃபெதர்ஸ் இருக்குது இல்லையா, அந்த முடியெல்லாம் கொட்டிடுமா. 40வது வயசு அதுக்கு ஆனதுமே என்ன ஆகிடும்?
அந்த கழுகுக்கு முடியெல்லாம் கொட்டிடும். அது என்ன பண்ணுன்னா, அது போயிட்டு ஒரு மலை உச்சியில் போய் கூடு கட்டியிருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணும், அது வாயால் என்ன பண்ணும், அந்த நகைங்களாம் பிச்சு போட்டு ரத்தம் வரும். திரும்பி சுவாசிக்கிறீங்க 40 டேஸுக்கு அது என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் பிச்சு போட்டு அது உள்ளே உட்காந்து இருக்குமா, வெளியவே வராது அந்த கழுகு. 40 வயசு முடிஞ்சிடும். அல்லேலூயா. அப்போ அது என்ன பண்ணணுன்னாக்கா, அது உள்ளே இருந்து என்ன செய்யும்னா ஒரு புதிய சிறகு அதுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். திரும்பி சுவாசிக்கிறீங்க. அல்லேலூயா. மறுபடியும் அந்த ஃபெதர்ஸ் எல்லாம் வளரும், மறுபடியும் அந்த நகைங்கள்லாம் வளரும். அதுக்கப்புறம் 40 நாள் விட்டு அது வெளியே வரும்போது அதோட ஸ்ட்ரென்த் பயங்கரமாக இருக்கும். திரும்பி சுவாசிக்கிறீங்க. அல்லேலூயா. அதோட பலன் பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, அந்த 40 வருஷம் வரைக்கும் அது வாழும்போது அதனால் எதுவுமே தூக்க முடியாது. திரும்பி சுவாசிக்கிறீங்க. எதுவுமே என்ன பண்ண முடியாது, தூக்க முடியாது. ஆனால் 40 வருஷம் முடிந்ததுமே வயசாக எல்லாத்தையும் கொட்ட ஆரம்பிச்சுமே, அதனால் பறக்க கூட முடியாது. அது கூடுக்குள்ளே போனதுமே 40 நாள் விட்டு வரும்போது புதிய ரெக்கைங்களோடு வரும். அல்லேலூயா. வரும்போது 2 மீட்டர் இருக்கும் அதோடைய ரெக்கைகள். திரும்பி சுவாசிக்க ஒரு சைடில். அல்லேலூயா. அதனால ஈஸியாக ஒரு ஆடை என்ன பண்ண முடியும், தூக்கின்னு போக முடியும் அந்த ரெக்கைனால. திரும்பி சுவாசிக்கிறீங்க. அல்லேலூயா. ஒருத்தர் ஒரு எக்ஸாம்பிள் என்னை கேட்டாங்க. நான் ரொம்ப நாள் நான் ஜெபிக்கலை. ஒரு 3 month 4 month என்ன பண்ணல, நான் ஜெபிக்கலை. ஆனால் இப்போ நான் ஒரு வாரமாக ஜெபம் பண்ணுகிறேன். எனக்கு என்ன வரல, பதில் வரல. நான் தீர்மானம் பண்ணிட்டேன், இனிமேல் என் ஜெபம் விட மாட்டேன். ஆனால் ஒரு வாரம் ஜெபம் பண்ணுகிறேன். 3-4 month நான் விட்டேன் ப்ரேயர் பண்ணுறது. ஆனால் ஒரு வாரமாக ஜெபம் பண்ணுகிறேன், எனக்கு என்ன வரல, பதில் வரேன்னு சொன்னதுனுமே நான் ஒரு பதில் சொன்னேன். அல்லேலூயா. இந்த சின்ன சின்ன பூச்சிங்களாம் பறக்குது இல்லையா, அது எத்தனை வந்து ஒரு பாட்டிலில் போட்டு நீங்கள் மூடி போட்டிங்கன்னு வச்சிங்க. அல்லேலூயா. 3 நாள் அது உள்ளே இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் ஒரு பூச்சியை போட்டு நீங்கள் அதை லாக் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் அது ஒரு 2 hour பொறுத்து நீங்கள் அதை ஓப்பன் பண்ணால் அது மேலே பறந்துடும். ஆனால் 2 நாளைக்கு அப்புறம் அது லாக் பண்ணிட்டு அது ஓப்பன் பண்ணிங்கன்னா அதனால் என்ன பண்ண முடியாது, அது என்ன நினச்சிக்கோ, நான் இங்கே தான் இருக்கிறேன், என்னால் இதுக்கு தாண்டி என்ன பண்ண முடியாது. அதோட மைண்ட் செட் அது ஆகிடும். எத்தனை சுவாசிக்கிறீங்க. அல்லேலூயா. அதே போல் தாங்க, ஏன் இன்னைக்கு நிறைய பேர்னால எழும்ப முடியல, கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியல. ஏன்னா உங்கள் ஜெப வாழ்க்கையை நீங்கள் விட்டுட்டீங்க. ஆனால் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணும்போது எடுத்ததுமே அது நடக்காது. அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்க உங்கள் மைண்ட் செட் ஆண்டவர் கிளியர் பண்ணுவார். அல்லேலூயா. உங்களுக்கு ரைட் மைண்டு, கரெக்டான சிந்தனை வந்ததுனுமே அப்போ தேவனுடைய உங்களுக்கு கம்யூனிகேட் ஆகும். எத்தனை சுவாசிக்கிறீங்க. அல்லேலூயா. சத்தமாய் எதுவுமே சுவாசிக்கிறீங்க. இந்த கழுகு அது மாத்திரம் இல்லை, அது ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுமா. எத்தனை சுவாசிக்கிறீங்க. நீங்கள் பார்த்துக்கிறீங்களா, தண்ணிக்குள்ளே இப்படி உள்ளே போய் ஒரு மீன் அடிச்சுன்னு வெளியே வரும். எத்தனை சுவாசிக்கிறீங்க. அல்லேலூயா. அது ஏன் தண்ணிக்குள்ளே போய் ஒரு மீன், ஏன் அது தண்ணிக்குள்ளே போய் முழுகாமல் இருக்குதுன்னா, அது கால்லேருந்து எதை விடுது, எண்ணெய் விடுகிறதா. அந்த எண்ணெய்னால் அது மிதங்குது. எத்தனை சுவாசிக்கிறீங்க. அல்லேலூயா. அது முழுகாது. எத்தனை சுவாசிக்கிறீங்க. நீங்கள் தண்ணீரில் நீ போனாலே என்ன ஆக மாட்டேன், முழுகி போக மாட்டேன். எத்தனை சுவாசிக்கிறீங்க. அப்போ கழுகு எதை குறிகிறதுனா, கழுகு தீர்க்கதரிசியை குறிகிறது. அல்லேலூயா. தீர்க்கதரிசி தான் உனக்கு எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் பண்ண முடியும். திரும்பி சுவாசிக்கிறீங்க. சத்தமாய். அல்லேலூயா. ரோமர் 8th அதிகாரம் 9th வசனம் சொல்லுது, பாடுகள் வரலன்னா மகிமை கிடைக்காதான். எத்தனை சுவாசிக்கிறீங்க. பாடுகள் எப்போ உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கிறீங்களோ மகிமையை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்களா. எத்தனை சுவாசிக்கிறீங்க. அல்லேலூயா. ஏசாயா 40:31 வாசிக்கலாமா. ஏசாயா 40 வசனம் 31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சேட்டைகளை அடைத்து எழும்புவார்கள். அல்லேலூயா. சத்தமாய் எத்தனை சுவாசிக்கிறீங்க. கழுகுகள் போல சேட்டைகளை அடைத்து எழும்புவார்கள். அல்லேலூயா. இப்போ வேணா உங்களுக்கு பலன் இல்லாமல் இருக்கலாம், எனக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லை ஆண்டவரேன்னு. நான் தீர்க்கதரிசனமாக சொல்கிறேன், கர்த்தருடைய பலன் உங்கள் மேலே வரும். நீ எழும்பி பிரகாசிப்ப. எத்தனை சுவாசிக்கிறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் கழுகு கூட எப்படிங்க 40 வருஷம் வரைக்கும் அது நல்லா வாழ்ந்துட்டு அதோடைய ஃபெதர்ஸ் எல்லாம் கொட்டிடும், எல்லாம் வீக் ஆகிடும், நகைங்களெல்லாம் வீக் ஆகிடும். அல்லேலூயா. அவ்வளோவா பறக்க கூட முடியாது, உயரமாக பறக்கிறது அது, அதனால் இன்னும் உயரமாக கூட பறக்க முடியாது. அல்லேலூயா. 40 வருஷம் முடிந்துன்னா அது கூடுக்குள்ளே போய் 40 நாள் அது என்ன பண்ணும், எல்லாத்தையும் பிச்சு போட்டு அந்த ஃபெதர்ஸ்லாம் பிச்சு போட்டு நகைங்களை பிச்சு போட்டு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் வரம் பாருங்க, வெளியோ பயங்கரமான பலனோடு வரும். எத்தனை சுவாசிக்கிறீங்க. அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கும் அந்த கழுகுக்கு. எத்தனை சுவாசிக்கிறீங்க. அப்போ கர்த்தருக்குள்ளே வந்த நீங்கள் பாடுகளும் உபத்திரங்களும் கஷ்டங்களும் நீங்கள் அனுபவிக்கும் போது கர்த்தர் சொல்கிறாரு, நீ பலன் கொண்டு எழுந்துக்குவ. எத்தனை சுவாசிக்கிறீங்க. அல்லேலூயா. சத்தமாய். சத்தமாய்.
அது மாத்திரமே இல்லை, இந்த தூதருங்க வந்து அதனால் வெயிட்டை என்ன பண்ண முடியும், சுமக்க முடியும். அதுக்கு தான் அது ரெண்டாவது அந்த விங்ஸ். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அப்போ அதுக்கு இருக்கிற அந்த அந்த சேட்டைகள், அந்த ரெக்கை எதை குறிக்கிறதுனா, ரெண்டாவது அது வெயிட் என்ன பண்ண முடியும், அதனால் சுமக்க முடியும். அல்லேலூயா, சத்தமா. ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. வெளிப்படுதல் 7வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தெய்வதூதன் ஜெபத்தையும் காணிக்கையும் சுமந்து போனானா. அல்லேலூயா. எதை சுமந்து போனாரா? ஜெபமும் காணிக்கையும். அதனால் என்ன பண்ண முடியும், சுமக்க முடியும். அல்லேலூயா. அதனால் எல்லா ஏஞ்சலும் இது சுமக்குவாங்க இல்லை, சில தூதர்களுக்கு தான் ஆண்டவர் அதை அனுமதி கொடுத்துருக்காரு. சில தூதர்களுக்கு தான் அதோடைய ரெக்கையில் அந்த அந்த பலனை கொடுத்துருக்கிறாரு. திரும்பி விசுவாசிக்கிறீங்க? அதனால் எல்லா ஏஞ்சலும் வந்து என்ன பண்ணாது, சுமக்காது. அல்லேலூயா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. நிறைய தூதருங்க பரலோகத்தில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. நிறைய தூதருங்க எங்கே இருக்கிறாங்க? பரலோகத்தில். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. இயேசு பிறந்தார். மரியாள் வயிற்றில் யார் பிறந்தது? இயேசு பிறந்தார். ஆனால் நற்செய்தி சொல்ல யார் வந்தது? எல்லா தூதர்களும் வந்தாங்க. கேப்ரியல் தூதன் வந்தான். ஹல்லேலூயா. இயேசு பிறந்தார் என்ற ஒரு நற்செய்தி அவன் வந்து சொன்னான். அப்போ எல்லா தூதர்களுக்கும் அந்த நற்செய்தியை சுமக்க, ஹல்லேலூயா, பலன் இல்லை. எதுவுமே சுவாசிக்க ஸ்ட்ரென்த்து இல்லை. ஆனால் சில சர்டன் ஏஞ்சலுக்கு மட்டும் என்ன இருக்குது, ஸ்ட்ரென்த் இருக்குது. எத்தனை சுவாசிக்கிறோம், அதனால சுமக்க முடியும். அல்லேலூயா. அதோடைய விங்ஸில் என்ன பண்ண முடியும், பலனை சுமக்க முடியும். அல்லேலூயா, சத்தமாய். பாருங்க, இந்த ஐசாக் நியூட்டன் தெரியும் தானே? ஒரு நாள் ஆப்பிள் சாப்பிட்டுருந்தாராம். சாப்பிடுங்கிற ஆப்பிள் தூக்கி மேலே போட்டாராம். டப்புன்னு கீழே வந்து விழுந்துச்சான். அதுதான் அவர் என்ன சொல்கிறார், கிராவிட்டின்னு சொல்கிறார். அல்லேலூயா. என்ன சொல்கிறாரு? கிராவிட்டின்னு சொல்கிறார். இப்போ கவனிங்க, வேறு ஒரு கிரகம் இருக்குது இல்லையா, பிளானட். அதில் அப்படி கிடையாது. ஒரு பொருளை தூக்கி போட்டால் அது மேலே போயினே இருக்கும். ஆனால் இந்த பூமியில் நம்ம வாழ்கிறதுனால ஒரு பொருளை இப்படி போடுறதுனால என்ன, அது கீழே விழுது. அதனால தான் பரலோகத்தில் இருக்க தூதரங்களுக்கு ரெக்கை இருக்கிறது, பறக்கிறதுக்கு இல்லை. நல்லா கவனிங்க, பரலோகத்தில் தூதரங்களுக்கு ரெக்கை இருக்குது இல்லையா, அது பறக்கிறதுக்கு இல்லை. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சில நேரம் ஆண்டவரை துதிக்கும் போது ஆண்டவர் சிங்காசனத்தில் எழுந்ததுனுமே அவருடைய ப்ரெசன்ஸ் பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. அதனால் என்ன பண்ண முடியாது, ஏன்னா அவங்க இருக்கிற இடத்துல வந்து மேலே போட்ட பொருள் கீழே விழாது, அது மேலே போயினே இருக்கும். எதுவும் விசுவாசிக்கிறீங்க? அதனால் தூதர்களுக்கு வச்சிருக்கிற விங்ஸ் பறக்கிறதுக்கு வைக்கல ஆண்டவர், அங்கே பேலன்ஸ் பண்ணி நிற்கிறதுக்கு ஆண்டவர் சமூகத்தில். எதுவும் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, சத்தமாய் சத்தமாய். எதுவும் விசுவாசிக்கிறீங்க? ஆனால் சில தூதர்களுக்கு விங்ஸ் தேவையில்லை. இப்போ கேப்ரியல் எடுத்துங்க, ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிறான். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் போது நம்ம ஜெபத்தை யார் கொண்டு போகிறது? கேப்ரியல் தூதன். அல்லேலூயா. ஜெபத்தை யார் மறுபடி கொண்டு வருது? கேப்ரியல் தூதன். அப்போ ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிறதுக்கு அந்த ப்ரெசன்ஸில் நிற்கிறதுக்கு யாருக்கு ரைட்ஸ் இருக்குன்னா, சில ரேங்கிங் ஏஞ்சலுக்கு. அல்லேலூயா. அந்த ரேங்கிங் ஏஞ்சல் ஒருத்தர் தான் கேப்ரியல் தூதன். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? இப்போ சரி, தூதர்களை எப்படிங்க நான் கொண்டு வர்றது? எத்தனை பேருக்கு ஆசை ஏஞ்சலை கொண்டு வரணும்னு? அல்லேலூயா. தூதர்களை எப்படிங்க நான் கொண்டு வர்றது? ஒரு 4 ஸ்டெப்பு சொல்கிறேன், இது கற்றுக்கொள்ளுங்க. தூதர்களை எப்படி நம்ம கீழே கொண்டு வர்றது? அல்லேலூயா. 1, நீங்கள் ஆண்டவருக்கு ஆஃபரிங் கொடுக்கறதுனால. அல்லேலூயா. ஆண்டவருக்கு எதை கொடுக்கறதுனால? நீங்கள் ஆஃபரிங் கொடுக்கறதுனால. அதனால தான் கிடியோன் ஆண்டவருக்கு ஆஃபரிங் கொடுக்கும்போது, பலி செலுத்திட்டு ஆஃபரிங் கொடுக்கும்போது தூதன் இறங்கி வந்து கிடியோனோடு பேசினான். அல்லேலூயா. நீங்கள் இந்த அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 10வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா, கொர்நேலியும் ஆண்டவருக்கு கொடுத்தாராம். அல்லேலூயா. கொர்நேலியும் என்ன பண்ணார்? ஆண்டவருக்கு கொடுத்தாராம். தூதன் உடனே இறங்கி வந்தால் கொர்நேலியோடு பேசினா, கொர்நேலியும் தூதர்களோடு பேச ஆரம்பித்தான். அல்லேலூயா. இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 2வது தூதர்கள் எப்படி கொண்டு வருதுன்னா, நமக்கு ஆண்டவர் ஒரு பணியை கொடுத்துருப்பார், அசைன்மெண்ட். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சில அசைன்மெண்ட் கொடுத்துருப்பார். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நாங்கள் ஆண்டவருக்கு நீங்கள் காணிக்க கொடுக்கறதுனால யார் இறங்கி வர்றது? உங்களோட தூதருங்க இறங்கி வருவாங்க. அல்லேலூயா. 2வது நீங்கள் பார்த்தீங்கன்னா தூதருங்க எப்படி வருவாங்கனாக்கா, சில பேருக்கு அசைன்மெண்ட் வச்சுருப்பார். மோசையை எடுத்துங்க ஒரு எக்ஸாம்பிள். மோசைக்கு ஒரு அசைன்மெண்ட். மோசை ஜெபம் பண்ணல. அல்லேலூயா. மோசை ஜெபிக்கல. ஆனால் மோசை மேலே ஒரு பணி இருந்துச்சு, ஒரு ஊழியம் இருந்துச்சு. அல்லேலூயா. இப்போ இஸ்ரேல் ஜனங்களை விடுதலை பண்ணி என்ன பண்ணோம்? கானா தேசத்துக்கு கொண்டு போகணும். அல்லேலூயா. ஏன்னா எகிப்தில் அவங்க அடிமையாக இருந்தாங்க. இஸ்ரேல் ஜனங்க 430 வருஷம் 215 வருஷம் அதில் அடிமையாக இருந்தாங்க. அவங்களை கொண்டு வரதுக்கு ஆண்டவர் மோசைக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருந்தார். அசைன்மெண்ட் யார் மேலே
இருக்குதோ தூதருங்க அங்கே வருவான். அல்லேலூயா. எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மரியாள் ஜெபம் பண்ணாங்களே, எனக்கு இயேசு பிறக்கணும், இம்மானுவேல் பிறக்கணும்னு. இல்லை, அல்லேலூயா. அப்போ தூதர் டேரெக்டாக வந்து நீ கர்ப்பவதியாக அப்படின்னு சொன்னதுனுமே நான் புருஷன் அறியனேன்ட்டு மரியாள் சொல்கிறாங்க. ஏன்னா மரியாளுக்கு அசைன்மெண்ட் இருந்துச்சு, இயேசு நம்முடைய ஆண்டவர் ரட்சகரை மரியாள் வீட்டில் பிறக்கணும்னு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால மரியாள் ஜெபிக்கல, ஆனால் அசைன்மெண்ட் இருந்ததுனால தூதன் என்ன பண்ணா, இறங்கி வந்தான். ஜகரியாவை எலிசபெத் எத்துங்க, அவங்களும் ஜெபம் பண்ணல, ஆனால் அவங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் இருந்துச்சு. ஏன்னா இயேசு பிறக்கிறதுக்கு முன்னே எலியாவின் ஆவின் உடையவர் வந்து இயேசு இவர் தான் ரட்சகர், இவர் தான் மேசியான்னு ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு யார் பிறக்கணும்? யோவான் பிறக்கணும். அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் இருந்துச்சு. அதனால தான் அவங்க ஜெபிக்கல, ஆனால் அசைன்மெண்ட் இருந்ததுனால தூதர்கள் இறங்கி வந்தாங்க. ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருந்தா இந்த ஊழியத்தில், அல்லேலூயா, அப்போ ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு பணியை கொடுத்திருந்தா கண்டிப்பா ரெண்டாவது ஸ்டெப்ல இந்த தூதர்கள் உனக்காக இறங்கி வருவாங்க. அல்லேலூயா. மூணாவது எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? மூணாவது எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. மனோவா. இந்த மனோவா ஆண்டவருக்கு பலி செலுத்தும் போது, யாருக்கு? ஆண்டவருக்காக பலி செலுத்தும் போது தூதர்கள் இறங்கி வந்தாங்களா? அல்லேலூயா. யார் இறங்கி வந்துதான்? தூதர்கள் இறங்கி வந்தாங்களாம். இறங்கி வந்த அந்த பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி அவர்கள் கொண்டு போனாங்களா ஆண்டவர்கிட்ட. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அப்போ தாங்க சாமுவேல்னு ஒருத்தர் பிறக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சிம்சன். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நாலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா சபையார் ஜெபிக்கும் போது தூதர்களை ஆண்டவர் ரிலீஸ் பண்ணுவாராம். சபையில் எல்லாரும் ஜெபிக்கும் போது யாரை ரிலீஸ் பண்ணுவாராம்? தூதர்கள். அல்லேலூயா. பாருங்க, பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறார். பேதுரு மறுநாளில் போட்டு சாகடிக்கணும் திட்டம் போட்டானுங்க. அதனால் சபை என்ன பண்ணுச்சு? கூடி ஜெபம் பண்ணினார்களாம். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் தூதர்களை ரிலீஸ் பண்ணி சிறைச்சாலையில் இருந்த பேதுரு ஆண்டவர் விடுதலை பண்ணாராம். யாரை கொண்டு? தூதர்களை வைத்து. எத்தனை சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சத்தம் வரலையே, சத்தம் வரலையே, சத்தம் வரலையே. எத்தனை சுவாசிக்கிறீங்க? எத்தனை சுவாசிக்கிறீங்க? பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நார்மலாக நம்ம ஆராதிக்கிறோம்னு வச்சுங்க, த நார்மல் வர்ஷிப். நார்மலாக நம்ம ஆராதிக்கும் போது ஆண்டவர் இப்படியே தான் உக்காந்து இருப்பார். அல்லேலூயா. நார்மலாக ஆராதிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? சைலண்ட்டாக உக்காந்து இருப்பார். அவர் உக்காந்து ரசிப்பார். அவ்வளோதான். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஆனால் மேலே ஆண்டவர் ஒரு தூதனை படிச்சிருந்தார், சேரூப். அவன் தான் லூசிஃபர். அல்லேலூயா. இந்த சேரூப் என்ன பண்ணியிருந்தார்? துதிக்கிறதுக்காக படைத்தாராம். ஆனால் இந்த சேரூப் துதித்தா மாத்திரம் கர்த்தர் எழுந்துக்குவாராம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. எத்தனையோ தூதருங்க துதிக்குது ஆண்டவரை, ஆனால் ஆண்டவர் அப்படியே ரசிப்பார். ஏன் இந்த பூமியில் நம்ம எல்லாம் ஆண்டவர் துதிக்கிறோம், ஆண்டவர் ரசிப்பார். ஆனால் அந்த நாட்களில் சேரூப் துதிச்சா, அல்லேலூயா, இந்த லூசிஃபர் துதிச்சா ஆண்டவர் சிங்காசனம் எழுந்துக்கு வரான். அல்லேலூயா. அப்படி எழுந்துக்கும் போது தான் இந்த தூதர்களுக்கு பேலன்ஸ் வராது, அவருடைய ப்ரெசன்ஸ் அப்படி இருக்கும். அல்லேலூயா. அதனால தான் இந்த விங்ஸை வச்சாரான் தூதர்களுக்கு பேலன்ஸ் பண்ண. அல்லேலூயா. பறக்கிறதுக்கு வைக்கல. அவர் எழுந்துக்கும் போது அவங்களால என்ன பண்ண முடியாது? அல்லேலூயா, போய் விழுந்துருவாங்க. அதை பேலன்ஸ் பண்ண தான் அந்த விங்ஸை வச்சாரான். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதனால தான் சர்டன் தூதர்களுக்கு இருக்கிற அந்த ரெக்கை அதை பேலன்ஸ் பண்ண. அல்லேலூயா. பாருங்கள், பரலோகத்தில் 1/3 தூதன் என்ன பண்ணிட்டான்? லூசிஃபர் ஏஞ்சல்களை இழுத்துன்னு வந்துட்டான் இந்த பூமியில். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? எப்படிங்க? அல்லேலூயா. எப்படி இழுத்துன்னு வந்தான்? அவனுக்குன்னு ஒரு தூதர்களை வச்சுக்கணும், அவனுக்குன்னு ஆட்களை வச்சுக்கணும். இப்போ இந்த பூமியில் நம்ம இருக்கிறோம். இந்த பூமியில் பிறந்து வந்ததுமே அடுத்து இருக்கிறவங்களை நம்ம என்ன பண்ணுறோம்? நமக்குன்னு வச்சுக்கிறோம் இல்லையா? எத்தனை பேர் சுவாசிக்க ஆட்கள்? எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? உன் பிள்ளைங்க உங்களோடதுன்னு தானே வச்சுக்கிறீங்க. அல்லேலூயா. அந்த மாதிரி தூதருங்க என்ன பண்ணா, அவனுக்குன்னு சில தூதர்களை பிடிச்சி வச்சுக்கிறானா. அல்லேலூயா. எசேக்கியேல் 28வது அதிகாரம், எசேக்கியேல் 28வது அதிகாரம் வசனம் 12-13 வாசிக்கலாமா? ஆ ஆ ம் 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 ஆமாம், சொல்லுங்க. இந்த எசேக்கியேல் நீங்கள் 28வது அதிகாரம் முழுசாக நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த லூசிஃபர் ஒரு தூதன். அல்லேலூயா. அவன் பாருங்கள், நீங்கள் முதலேருந்து அப்படியே படிச்சுன்னு வந்தீங்கன்னா லூசிஃபரு அவன் நினைக்கிறான் ஆண்டவருடைய சிங்காசனத்து மேலே ஒரு சிங்காசனத்தை போட்டு நான் ஏறி உக்காருவேன் நினைச்சான். அல்லேலூயா. ஆண்டவர் போல அவன் நினைச்சான். யாரை போல நினைச்சான்? நானும் ஒரு கடவுள் தான், இவரை விட நான் பெருசுன்னு நினைச்சான். அல்லேலூயா.
இன்னொன்று சொல்லட்டுங்களா, இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இவன் செல்வாக்கு உள்ளவன், ரிச். இந்த ஏஞ்சல் எப்படியாப்பட்டவனா? ரிச். அப்போ சில தூதருங்க ரிச்சாக இருக்கிறாங்க, சில தூதருங்க புவராக இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஏழையாக இருக்கிறாங்க சில தூதருங்க, ஆனால் சில தூதருங்க எப்படி இருக்கிறாங்க? பணக்காரங்களாக இருக்கிறாங்க. திரும்பி சுவாசிக்கிறீங்க. அப்போ இந்த தூதன், இந்த லூசிஃபருக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் இருக்குதான், ட்ரெஷர். அல்லேலூயா. பரலோகத்தில் என்ன இருக்குதான்? பொக்கிஷங்கள் இருக்குது. திரும்பி சுவாசிக்கிறீங்க. இந்த தூதனுடைய வேலை என்ன தெரியுமா? கர்த்தருடைய மகிமையை பாதுகாக்கிறது. திரும்பி சுவாசிக்கிறீங்க. கர்த்தருடைய மகிமையை பாதுகாது. இவன் ட்ரேட் பண்ணுவானா, இன்க்ரீஸ் பண்ணுவானா? அல்லேலூயா. எதுவுமே சுவாசிக்கிறீங்க. ட்ரேட் பண்ணுவானா, ஏதாவது ஒன்று பண்ணி அதை வாங்கிடுவானா? எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அப்படியேப்பட்டதான் இந்த தூதன். அல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கீப் ஆன் இன்க்ரீஸிங்னு சொல்லுது. அல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள். யாக்கோபு ரொம்ப ஏழை. அண்ணனுடைய சேத்திரவாதத்தை என்ன பண்ணிட்டான்? சூப்பை கொடுத்து ஏமாற்றி திருடிக்கணும். அல்லேலூயா. அந்த ஃபஸ்ட் பர்த் இவன் எடுத்துக்கணும். இவன் செகண்ட் தான் பிறந்தது, ஆனால் ஃபஸ்ட்டு பர்த் ஏசா. அல்லேலூயா. இப்போ யார் எடுத்துக்கணும்? சூப்பை கொடுத்து இவன் எடுத்துக்கணும். அப்போ இவனும் ட்ரேட் பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கணும்னா இல்லையா? அதே போல தான் இந்த சேரோப், லூசிஃபர். அல்லேலூயா. இவன் பரலோகத்தில் ட்ரேட் பண்ணுவானா, நிறைய நிறைய ஆசீர்வாதங்களை சேர்த்து வைப்பானா. அவனுக்குன்னு பொக்கிஷம் இருந்துச்சான் பரலோகத்தில். அல்லேலூயா. சத்தமா பாருங்கள். சிம்சோன் எடுத்துங்க. சிம்சன் பயங்கரமான பலசாலி. 1000 பேர் வந்தாலும் ஈஸியாக கொண்டு போட்டுருவான். யாரும் சிம்சன்கிட்ட நிற்க முடியாது. அல்லேலூயா. அப்படியேப்பட்டவன் சாத்தானே வந்து ட்ரேட் பண்ணுறான். எப்படி ட்ரேட் பண்ணுறான்? டெல்லியிலாவை கொண்டு வந்துட்டான். அழகான ஒரு பெண்ணை கொண்டு வந்து இழுத்துட்டான், கவர்ச்சி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ட்ரேட் பண்ணி சிம்சன்கிட்ட இருக்கிறத அவன் எடுத்துக்கணும். அல்லேலூயா. சத்தமா. அதுக்கப்புறம் சிம்சனுக்கு அபிஷேகம் எழுந்து போனமே கண்ணை என்ன பண்ணிட்டாங்க? நோண்டி மாவு ஆட்டு விட்டாங்க. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஆசீர்வாதம், நமக்கு கிடைச்சிருக்கிற அபிஷேகம், நமக்கு கொடுத்துருக்கிற வல்லமை எல்லாத்தையும் அவன் என்ன பண்ணுறான்? ட்ரேட் பண்ணி எடுக்கிறான். எப்படி? நம்ம எதில் வீக்காக இருக்கிறோமோ அதை காட்டி அவன் எடுத்துக்கிறான். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அந்த பாவத்தில் நம்ம விழும்போது அல்லேலூயா, அந்த ஆசீர்வாதம் அவன் எடுத்துக்கிறான், ட்ரேட் பண்ணுறான். பரலோகத்தில் அவன் ட்ரேட் பண்ணி ஆசீர்வாதங்களை சுமந்து வைக்குவான். அவனுக்குன்னு பொக்கிஷம் இருக்குதுன்னா இந்த பூமியில் இருக்கிற கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தை எடுக்க மாட்டானா? அல்லேலூயா. சத்தமா பாருங்க. வெளிப்படுதல் 12வது அதிகாரம் வசனம் 7 வாசிங்க. வசனம் 7. வானத்தில் என்ன உண்டாயிச்சா? யுத்தம் உண்டாயித்து. மீகாவேல் அவனோட சேர்ந்த தூதர்களும் ஆமேன் சொல்லுங்க. அப்போது பரலோகத்தில் மீகாவேல் தூதன் இல்லையா, சென்ட் மைக்கேல் ஏஞ்சல், யுத்தத்துக்கெல்லாம் தலைவர் இவர். அல்லேலூயா. யுத்தத்துக்கெல்லாம் யார் இவர்? யுத்தம் பண்ணுற தூதர்களுக்கெல்லாம் இவர் தான் தலைவர். அப்போது இந்த மீகாவேல் தூதருக்கு சில தூதர்கள் இருந்தாங்களாம். அல்லேலூயா. சில ஏஞ்சல்ஸுங்கள் இருந்தாங்களாம். அந்த சில ஏஞ்சல்ஸுங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா ரிப்போர்ட் பண்ணணுன்னா டேரெக்டாக ஆண்டர்கிட்ட போகக்கூடாது. யார்கிட்ட வரணும்? தலைவர் மீகாவேல்கிட்ட தான் வரணும். அல்லேலூயா. அந்த மீகாவேல் தூதர் என்ன பண்ணுவார்? ஆண்டர்கிட்ட கொண்டு போய் சொல்லுவார் அந்த ரிப்போர்ட். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அப்போ சில ஏஞ்சல்ஸுங்க யார்கிட்ட இருக்கிறாங்க? தூதருங்க. அல்லேலூயா. மீகாவேல்கிட்ட இருக்கிறாங்க. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதனால தான் சாத்தானுக்கிட்ட கூட யார் இருக்கிறாங்க? சில தூதருங்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. வெளிப்படுதல் 12:4 வாசிக்கலாமா? போதும் எடுங்கம்மா. 1/3 யார் இழுத்து கொண்டு தான்? லூசிஃபர், சேரோப். அல்லேலூயா. ஆண்டவர் துதிக்கு அவனை படித்து வச்சிருந்தார். ஆனால் அவன் மேட்டுமையாக நினச்சி அவன் பெருமை உள்ளே வந்துச்சு பாருங்க. ஆண்டவருக்கு மேலே சிங்காசனம் போட்டு உட்காருவேன்னு ஆண்டவர் என்ன பண்ணுறார்? பிடிச்சி தள்ளி விட்டார். விழுந்தவன் ஒத்தனா வந்து விழுந்தான். அவனுக்கு சில தூதர்கள் இருந்தாங்க பாரு. அதில் 1/3 அவன் என்ன பண்ணிட்டான்? இழுத்துன்னு வந்துட்டான் இந்த பூமிக்கு. எத்தனை சுவாசிக்கிறீங்க? இழுத்துன்னு வந்து அவன் பரலோகத்தில் ட்ரேட் பண்ணி அநேக ஆசீர்வாதங்களை பிடிச்சி அவன் பொக்கிஷங்களை இருக்குது அதில் போய் சேர்த்து வைப்பான். அப்போ பூமியில் சில தூதர்களை வச்சு ஏன் நம்மக்கிட்ட அனுப்புகிறான்? ஃபாலன் ஏஞ்சல் தலைப்பட தூதர்னா நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம், நமக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்களை அவன் எடுக்க. எத்தனை சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ 1/3 என்ன பண்ணுறான்? அவன் ட்ரேட் பண்ணி எடுத்துக்கணும். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அது மட்டும் இல்லை, இந்த லூசிஃபர் எப்படியாப்பட்டவன் தெரியுமா? அவன் துணி எப்படி இருக்கும் தெரியுமா? எசேக்கியேல் 28வது அதிகாரம் வசனம் 12-13 வாசிக்கலாமா? எசேக்கியேல் 28வது அதிகாரம் வசனம் 12-13.
ஆ ம் ம் என்னவா? என்ன மோந்திரம்? முத்திரை மோந்திரம். எப்படிப்பட்டவனா? ஞானத்தினால நிறைந்தவனா இவன். பூரண, எப்படி படிச்சிருக்கிறார் பாரு ஆண்டவர், பூரண அழகு உள்ளவன். ம் தேவனுடைய தோட்டமாகிய ஏதோன் அல்லேலூயா இருந்தவன். ம் ம் இதெல்லாம் டைமண்டுங்க, ஸ்டோன்ஸ் பார்த்துக்கிறீங்களா? டைமண்ட் ஸ்டோனுங்களா? வித்தியாசமாக இருக்கும். அல்லேலூயா. கோல்டு, டைமண்டு, வித்தியாசமான ஸ்டோனுங்க, வெளியேறப்பட்டது எல்லாம் இவன் வஸ்திரத்தில் போட்டுன்னு வருவான். அல்லேலூயா. அப்படியேப்பட்டவனா இவன். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் அப்படி படிச்சிருந்தார். அழகு உள்ளவனா, ஞானம் உள்ளவனா, அவனுக்குன்னு பொக்கிஷம் இருக்குதான் பரலோகத்தில். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இவன் துதிச்சா ஆண்டவர் எழுந்துக்குவாரான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தூதனை ஆண்டவர் படித்து வச்சிருந்தார் பரலோகத்தில். அல்லேலூயா. எப்போ ஆண்டவருக்கு மேலே ஒரு சிங்காசனத்தை போடவன் நினைச்சானோ, ஆண்டவர் என்ன பண்ணிட்டார? விழுந்தவன் தனியாக வந்து விழுந்தானா? 1/3 என்ன பண்ணா? சரி, விழுந்தவன் கடைசி ஆண்டவர் இந்த மனுஷர்களை படிக்கும்போது ஆதாம் ஏவலும் படித்ததுனுமே அந்த கனியை புசிக்க வேண்டான்னு சொன்னார். சர்பம் வந்தானா இல்லையா? அல்லேலூயா. அவன் எங்கே இருக்கிறானா? ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருக்கிறான். வந்து யாரை வஞ்சித்தான்? ஆதாம் ஏவலை வஞ்சித்தான். அந்த கனியை புசிக்க வேண்டான்னு ஆண்டவர் சொன்னார். ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான்? அவங்கள வஞ்சித்து அதை புசிக்க வைத்தான். அல்லேலூயா. புசிக்க வைத்ததுமே ஆண்டவர் யாரை துரத்தினாரு? ஆதாம் ஏவலை தான் வெளியே அனுப்பிட்டாரு. ஆனால் அந்த தோட்டத்தை யார் ஆக்கிபை பண்ணிக்கினா? இந்த லூசிஃபர். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சத்தமா பாருங்க. பிசாசானவன் ஜெபிக்கிறதில்ல, ஆனால் நாம் ஜெபிக்கிறோம். பிசாசானவன் உபவாசிக்கிறதில்ல, ஆனால் நாம் உபவாசிக்கிறோம். பிசாசானவன் துதிக்கிறதில்ல, ஆனால் நாம் கர்த்தரை துதிக்கிறோம். ஆனால் அதே போல தான் நாம் கர்த்தருக்கு விதைக்கிறோம், ஆனால் அவனும் விதைக்கிறான். புரியுதா நான் சொல்கிறது? நாம் கர்த்தருக்கு என்ன பண்ணுறோம்? விதைக்கிறோம், ஆனால் அவனை என்ன பண்ணுறான்? நாம் ஜெபிக்கும் போது அவன் ஜெபம் பண்ணுறதில்ல. கரெக்டாக இல்லையா? அல்லேலூயா. அவன் ஆண்டவர் ஆராதிக்கிறது, அவனும் ஆராதிக்கிறதில்ல. அதனால் நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அவன் உபவாசம் எடுக்கிறதில்ல, நம்ம என்ன எடுக்கிறோம்? ஃபாஸ்டிங் எடுக்கிறோம். ஆனால் நம்ம விதைக்கிறோம், ஆனால் அவன் விதைக்கிறான். நிறைய ஊழியக்காரங்க கர்த்தருக்கு கொடுங்க. யாருக்கு கொடுங்க? ஏன் கேட்குறாங்கன்னா, நீங்கள் கர்த்தருக்கு விதைக்கும் போது நீங்கள் கர்த்தர்கிட்டேருந்து பிரேக் த்ரூ வாங்கிக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில். அல்லேலூயா. சில விடுதலை பெற்றுக்கொள்கிறீங்க, சில டைரக்ஷன்களை கொடுக்குறாரு. அல்லேலூயா. ஆனால் இதை அது தவறாக யூஸ் பண்ணுறாங்க சில ஊழியக்காரங்க. நீ கொடுத்தா தான் உனக்கு ஆசீர்வாதம், உனக்கு சாபம். 10ல் 1 பங்கு ஆண்டவர் கொடுக்கலன்னா 9 பங்கும் ஆண்டவர் எடுத்துடுவார். ஒரே பங்குல நீ கஷ்டப்படுவ. அல்லேலூயா. அப்படி இல்லைங்க. கர்த்தருக்கு நீங்கள் விதைக்கும் போது, அல்லேலூயா, கர்த்தருக்கு நீங்கள் விதைக்கும் போது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற காரியங்களை கர்த்தர் அது மூலிமா பிரேக் த்ரூ கொடுக்குறார், ஒரு திருப்பு முனை கொடுக்குறார். அல்லேலூயா. அதனால தான் நீங்கள் சபையில் விதைக்கும் போது அந்த பிரேக் த்ரூ பெற்றுக்கொள்கிறீங்க. ஆனால் நீங்கள் விதைக்க விடாதபடி சாத்தான் ஏன் செய்கிறான்னா, உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் கட்டப்பட்டு இருக்குதோ அது அப்படியே இருக்கணும்னு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? எந்த முன்னேற்றமும் இருக்காது, உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப் க்ரோ ஆகாது, நீங்கள் எதிர்பார்க்குற ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்காது. அல்லேலூயா. அதனால தான் நிறைய விஷயங்கள் நின்று போகுது. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? பிள்ளைங்களுக்கு திருமணமாக விடாதபடி சாத்தான் செய்கிறான், ஏன்னா பிரேக் த்ரூ கிடைக்கிறது இல்லை. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஆனால் கர்த்தரை நீங்கள் விதைக்கும் போது என்ன நடக்குது? அது பிரேக் த்ரூ கிடைக்குது. அல்லேலூயா. சத்தமா. அது மாத்திரம் இல்லை, சொன்னேன் இல்லையா 4 ஸ்டெப்பு. முதல் நாங்கள் ஆண்டவருக்கு நீங்கள் அப்படின்னா ஆண்டவருக்கு நீங்கள் ஆஃபரிங் கொடுக்கும்போது யார் இறங்கி வருகிறதா? தூதர்கள் இறங்கி வருகிறாங்களா? அல்லேலூயா. சத்தமா. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? எதுவுமே சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போது ஒரு விஷயத்தையும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்யணுன்னாக்கா நீங்கள் ஏன் ஆண்டவருக்கு கொடுக்கணும் தெரியுமா? ஏன் ஆண்டவருக்கு நீங்கள் விதைக்கணும் தெரியுமா? நீங்கள் விதைக்கலாம்னு அவன் விதைச்சிட்டு போயிடுவான். தவறானது உங்களுக்குள்ளே. சில பேர் பார்த்துக்கிறீங்களா? ஏழைங்களுக்கு கொடுன்னார் ஆண்டவர், அதனால நான் யாருக்கு கொடுக்குறேன்? சபைக்கு கொடுக்குறதில்ல, ஏழைங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, ஏழைங்களுக்கு கொடுக்குறதுனால கர்த்தர் கடங்காரனா ஆகிறார், அவர் உனக்கு திருப்பி கொடுக்குறார் பல மடங்கு. அல்லேலூயா. ஏழைங்களுக்கு கொடுக்கணும், அதுதான் நம்ம கிறிஸ்துவர்கள். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஓகே. ஆனால் அது நீ ஏழைங்களுக்கு கொடுக்குற, கர்த்தருக்கு எப்படி நன்றி செலுத்துவ? ஹவு டு தேங்க் காட்? கர்த்தருக்கு எப்படி நன்றி செலுத்துவ?
நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கறதுனால தான் கர்த்தருக்கு நன்றி செலுத்த முடியும். ஏழைங்களுக்கு கொடுக்கறதுனால கர்த்தருக்கு அவர் கடங்காரன் ஆகிறார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துறோம்னா வந்து நம்ம என்னவா இருக்கணும்? கொடுக்குறோங்களா? ஆனால் இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. கொடுத்தா தான், இல்லைன்னா உனக்கு ஆசீர்வாதம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு என்ன பண்ணக்கூடாது? மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அது வந்து சாபம் வந்துடும், உனக்கு இது வந்துடும், அது வந்துடும், ஏமாற்றி போடுங்கிற ஆட்கள் உண்டு. அல்லேலூயா. வாய் திறந்து கேட்டு எனக்கு நீ கொடுத்தே ஆகணுன்றாங்கனாக்கா அவங்க வேசி, ஆவிக்குரிய வேசி. அல்லேலூயா. சத்தமா எத்தனை புரியுது? எத்தனை பேருக்குள்ள ஆண்டவர் பேசினார்? அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேங்க கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு இருக்கிறாருன்னு. அல்லேலூயா. அதை ஆஃப் பண்ணிடுறேன். எதனா சந்தேகம் எதனா இருக்குதா? சொல்லுங்க.